தாவேகாவினுடைய கொடிக்கம்பங்கள் நடப்பட்டிருக்கு. அண்ட் பேனர்கள், போஸ்டர்கள் இது எல்லாமே வச்சிருக்காங்க. பட் அந்த பேனர்கள், போஸ்டர்கள்ல அஜித் அவர்கள் இருக்க மாதிரி போட்டிருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் கூட இருக்க மாதிரி வைரத்த இழந்துட்டோம், தங்கத்த இழக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல இங்க தொண்டர்கள் போடுறாங்க. நீங்க என்னன்னு கேட்டா, அந்த தலைமை வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்கள் படத்தையோ, அஜித் அவர்கள் படத்தையோ போட்டதா நான் இல்ல பார்க்கல. தொண்டர்கள் தான் சொல்றேன். தொண்டர்கள் என்ன அப்போ அஜித்தோட ரசிகர்களும், விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 10% வாக்கு வாங்கி இந்த தமிழ்நாட்டுல அரசியல் கட்சியில இருந்தாரு. எதிர்க்கட்சி தலைவரா வந்தார். இன்னைக்கு வந்து அவரோட வாக்கு வங்கி 1% போயிருச்சு. நம்ம அப்ப கடந்த தேர்தல்ல பார்த்தோம். அப்போ அந்த 9% வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திமுக ஆட்சியில இருக்கக்கூடாது. அதிமுக ஆட்சிக்கு வேணான்ற ஒரு மனநிலையை கொண்டவர்கள். அப்ப அந்த 9 விழுக்காடு உள்ள மக்களும் மக்களும் விஜய் அவர்கள் இந்த களத்தில அதுதான் சொல்றேனே, இப்ப விஜய் அவர்கள் வர்றது வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவரா பார்க்கப்படுறாங்க. அதனால அந்த ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய படத்த போட்டு அந்த பேனர வைக்கிறாங்கன்னு சொன்னா, அது அவர்களோட விருப்பம், அவர்களோட ஆசை, அவர்களோட அன்பு. 2026 தேர்தல் களத்தில் போம்போது அதுக்கான கிரவுண்ட் ரியாலிட்டி நீங்க பார்க்க